பூமியில் பருவநிலை மாற்றங்கள்லாம் உருவாகுதில்ல, அதை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எதுக்கு சேட்டிலைட்டு சயின்டிஸ்ட்டு இவங்கெல்லாம்? அவங்க வேலையை பார்க்கட்டும். ஆனால் நம்ம உடம்பை வச்சு பருவநிலை மாற்றங்களை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்ம உடம்புல நீராற்றலும் வெப்ப ஆற்றலும் ஒரு மாதிரியான சமநிலையில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும், இன்னொரு சிலருக்கு சூடான உடம்பாக இருக்கும். நம்ம உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குளிர்ச்சியான தண்ணியை குடிப்போம், இல்லைனா குளித்து நம்ம உடம்பை கூல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கூலாகிடுச்சுன்னா சூடான தண்ணியை குடிப்போம், நெருப்பு பக்கத்தில் போய் உட்காருவோம். இப்படி நம்ம உடம்பை ஹீட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இதே தான் நம்மளை சுற்றியும் நடக்குது. இப்போது சென்னை எடுத்துக்கலாம். சென்னை ஏற்கனவே ஹீட்டான ஏரியா இல்லை. அந்த சென்னையில் ஹீட் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா திடீர்னு மழை பெஞ்சிரும். இப்போ நம்ம உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா தண்ணியை ஊற்றி எப்படி கூல் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மழை பெய்யுறது மூலமாக சென்னை தன்னைத்தானே கூல் பண்ணிக்குது. இதுதான் பூமியோட சூப்பர் சென்ஸ். இதே தான் ஹைதராபாத்லேயும் நடந்திருக்கு. முன்னாடி நாள் வரைக்குமே கடுமையான வெயிலாக இருந்திருக்கு. அடுத்த நாள் மழை பெஞ்சு வெள்ளம் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு ஆப்போசிட்டாக எங்கள் ஊர் கொடைக்கானல் கூலிங்கான இடம். மேலே கூலிங் ஆகிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் வெயில் வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள் ஃபார்முலா தாங்க. நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்டோட வெப்பநிலையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பகுதியோட வெப்பநிலையும் பூமி சரி செய்ய பார்க்குது. இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கான்செப்டும் இதே தாங்க. இதை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.